ஏமே அப்படி பண்ணக்கூடாது. ஏய் வண்டி ஆயிரும். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா காரில் ஒருபடியாக போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் 1 இயர் கழித்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்பவே ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். அங்கே எதுக்கு வந்திருந்தோன்னா, நீங்களே போக போக பார்ப்பீங்க. இதான் எங்கள் குலதெய்வ கோயில். நாங்கள் வந்து இதான் 3rd டைம் வரோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கையிலக்கு மொட்டை போடலாம் இல்லை, நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்காண்டி வேலையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கையிலாவும் எங்கள் அண்ணி பொண்ணும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பூசாரியை நாங்கள் கூப்பிட்டோம். நாங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கீ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்களே தான் திறந்து எல்லா பூஜையும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்களே எல்லாமே பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் பொங்கல் வச்சு எல்லா சாமிகளுக்கும் படையல் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறது ஃபுல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலை, சும்மா தான் இருந்தோம். சரி கடைசி நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாட்டும் ஒன்று பண்ணலாமே சொல்லிவிட்டு நாங்கள் கிண்டிக்கிட்டு இருந்தோம். அது லாஸ்ட்டு வரோம் பாருங்கள். ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு முடிச்சு அப்புறம் எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நாங்களும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் கழித்து நாங்களே கிளம்பிட்டோம். அப்புறம் இது ஃபுல்லாக பாருங்கள். மண்ணு மட்டும் லோராக மக்க மக்க வாழ்ந்து வாரா